இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க படுத்துறதுக்குள்ள தயவுசெய்து எழுப்பி விடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது 7 சக்தி அழைக்கின்ற நேரம். தயவுசெய்து யாருமே தூங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அகில உலகத்தை ஆளக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி அருள் காட்சி தருகின்ற நேரத்தில் தூங்கினால் அமைப்பிடித்தபடி கண்டிப்பாக எப்பவுமே விலகாது என்பது ஐதீகம். தயவுசெய்து இந்த இடையில தூங்குறவங்களை எழுப்பிடுங்கம்மா. யாருமே தூங்கக்கூடாது. தாய்மார்கள் கொஞ்ச நேரம் அந்த தூங்குறவங்களை இடையில தூங்குறவங்களை எழுப்பிடுங்கம்மா. கோச்சுக்காம வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, தாய்மார்கள் பெரியோர்கள் மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, எனக்கு சிவமயமே உன்னை செவித்த கரங்களுக்கு உன்னை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா எனக்கு சிவமயமே உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாயே ஹர ஓம் நம சிவாயே சிவ ஓம் நம சிவாயே ஹர ஓம் நம சிவாயே சிவ ஓம் நம சிவாயே நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே நம சிவாயே நம சிவாயே ஓம் சிவாயே ஹரிவும் நமச்சிவாய நமக. சக்தி இந்த பூவுலகை கவனித்து பார்த்தாயா? இந்த பூலோகத்திலே ஊர்வன நகர்வன பரப்பவ என்று சொல்லக்கூடிய 84 ஜீவசன்றுகளையும் படைக்க செய்து அதற்கு முறையாக படிகளந்து விட்டு ஆதி கைலகத்திலே வந்து வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பூவுலகில் என்ன நிகழ்கின்றது? நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. நீதி அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலை தோங்கி விட்டது. சக்தி தெய்வ சக்தி என்பது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கிரகிதா கிரகிதா துபாபரம் என்று 3 யுகங்கள் முடிந்து 4வது யுகமாக இந்த பூ உலகிலே கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கலியுக காலத்திலேயும் தெய்வ பக்தி என்பது இந்த பூவுலகத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதில் மக்களிடத்தில் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அப்படி இருந்தாலும்
இந்த பூலோகத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தினை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தினை அழிக்க வேண்டும் என்ற பொழுது இந்த பூலோகத்தில் நார்த்தாமலை எல்லையிலே தெலுங்காவரி சீமையிலே கூத்தாடி வெள்ளம் கோபுர கத்தலை சங்க வனத்தில் மயூசன் என்ற அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகின்றான். இந்த பூலோகத்திலே பெண்களை எல்லாம் வற்புறுத்தி வருகின்றான், ஆண்களை எல்லாம் துன்புறுத்தி வருகின்றான், பள்ளி சாலைகளை இடித்து வருகின்றான், கோயில் ஸ்தலங்களை இடித்து வருகின்றான், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த மயூச அரக்கன். அந்த மயூச அரக்கனாகப்பட்டவன் ஒரு நாள் சமயமும் இந்த சிவனுக்கு எதிராக அக்கினி தவம் ஒன்று புரிந்தார். நானும் அவனுடைய தவத்தினை மெச்சினேன். அடே மானிடா, உனக்கு என்ன வர வேண்டும், ஏதடா வர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், அகினே, எங்கள் அரக்கருடைய வம்சமே அழிந்து கொண்டிருக்கின்றது, நான் மட்டும்தான் மீதம் இருக்கின்றேன். ஆகையால் எனக்கு இண்டர்களாலும் இடும்பர்களாலும் 33 தேவர்களாலும் 48,000 ரிஷிமார்களாலும் யாராலும் எனக்கு சாகாத வரம் என்று கேட்டால் அந்த மயூச அரக்கன். அடே மானிடா, இந்த பூலோகத்தில் எவன் ஒருவன் மனித பிறப்பு என்று அவதரிக்கின்றானோ அவனுக்கு அன்றே இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு மட்டும் சாகாத வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு மட்டும் அந்த வரத்தை நான் எப்படி அளிக்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், அப்படி என்றால் எனக்கு அழிவு நேரிட வேண்டும், எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றால் 5 பஞ்ச பூதங்களிலாலும் கிடையாது. 60 வயது நடைமுறைத்தார் மூதாட்டியார் வயிற்றிலே 7 கருகள் உருவாக வேண்டும். அந்த 7 கருகளும் 7 பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லை தெய்வங்களாக உருவெடுத்து 7 தெய்வ சக்திகளும் ஒரு உருவம் பெற்று வந்தால் என்னை அழிக்க முடியும் என்ற பலத்தை பெற்று விட்டார் மயூச அரக்கன். இவர் வரங்களா பெற்று சென்று விட்டவர் ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் கற்பை சூறையாடுதமாக உள்ளான் இந்த மயூச அரக்கன். இவனால் இந்த பூலோகத்தில் படைக்கக்கூடிய பிரம்மதேவனோ பதறிக் கொண்டிருக்கிறார், காக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோ கதறிக் கொண்டிருக்கிறார். இந்த மயூசனால் இந்த பூவுலகமே நடனடித்துக் கொண்டிருக்கிறது. இனியும் அண்ணமனை இந்த பூலோகத்தில் விட்டு வைக்க கூடாது. அவன் அழிய வேண்டும், அவன் அழிய வேண்டும் என்றால் வரம் கொடுத்த என்னால் முடியாது. ஆதி உமா மகேஸ்வரி, உன்னையால் மட்டும் முடியும். உன்னுடைய விருப்பம் என்ன சக்தி? தங்களது உத்தரவுப்படி ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் நான் எங்கு பிறப்பெடுக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுங்கள் சுவாமி. சக்தி, இதுவரையிலும் இந்த பூலோகத்திலே காளி என்றும் மாரி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரி என்று 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். இந்த நிலையிலே 108வது அவதாரமாக இந்த பூலோகத்திலே தாங்கள் மகமாயின் ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்றால் இந்த பூவுலக மக்களிடத்திலே நீ மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். எங்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாயே சக்தி? உண்மைதான் சுவாமி. இந்த பூலோகத்திலே நார்த்தாமலை எல்லைகளே தெலுங்காவரி சீமைகளே கோட்டமலை தென்மகதி ஆண்டவர் கோட்டை பெருமாளுக்கும் வயது 60 ஆகிவிட்டது. அவருடைய மனைவி கோட்டை கருப்பாயிக்கோ வயது 58 ஆகிவிட்டது. ஆனால் இருவரையிலும் புத்திரவாக்கிய சொல்லுமே இல்லாமல் செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அவர் குடியிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயிக்கும் தாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்களாக அவதரிக்க வேண்டும். சக்தி, சுவாமி, 7 பெண் குழந்தையாக பிறந்த நீ எந்தெந்த எல்லைகளில் அமர வேண்டும் என்று தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. முதல் பிறப்பாக நார்த்தாமலையிலே குடிகொண்டு மக்களது உடம்பிள்ளை பெரியம்மன் எனும் அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த நார்த்தாமலை முத்தமாரியம்மனாக பிறந்த பெயர் பெற்று வாழ வேண்டும். இரண்டாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே மணவரியம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த திருவப்புரா முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளிலே கொத்தமல்லி அம்மனை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று
பெற்று வாழ வேண்டும். நான்காவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? நான்காவது பிறப்பாக இருந்தலைப்பட்ட இலைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளே முடக்கம்மை சடச்சி அம்மை என்று குடிபார்க்கக்கூடிய அந்த இருந்தலைப்பட்ட அம்மனாக இருந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஐந்தாவது பிறப்பாக வயிற்று இலைகளை குதிகொண்டு மக்களது மேனிகளை வயிற்றுக் குளம பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த வயிற்றுரா முத்துமாரி அம்மன் இருந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி? ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து இலைகளை குதிகொண்டு மக்களது கண்ணு விழிகளில் அம்மை பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த கண்ணபுரத்து கருமாரி அம்மன் பிறந்து பெயர் பெற்று வாழ வேண்டும். 6 பேற்றுக்கும் இளையவளாக 7வது கன்னியாக எங்கு பிறப்பெடுக்க வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. 7வது கன்னியாக கொள்ளிட மாற்றங்களிலே ஆளா மரத்தலைகள் சாந்தா சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மக்களது மேனிகளே சங்கமிழ் அம்மா பார்த்து குடியிருக்கக்கூடிய அந்த 1000 கண்ணுடையார் சமயபுரத்து முத்தமாரி அம்மனாக வீரமேற்று வாயவேன் சக்தி உங்களை உத்தரவுப்படி ஆகட்டும் சுவாமி. இப்படி இல்லா 7 தெய்வ சக்தியாக நீ அவதரித்து கண்கண்ட இடமெல்லா கருமாரியாகவும் மண்கண்ட இடமெல்லா மகமாகியாகவும் நீ பூத்து குலுங்கி அந்த மயூசரக்கனாக வட்டவனை நீ வதம் செய்ய வேண்டும் சக்தி. சுவாமி சக்தி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, உண்மை, நேர்மை இல்லை, சத்தியமா தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களுக்கும் உயிர் உண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படி உயிர் உண்டாக்கி தந்தால்தான் நான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு தங்களது பாதல வந்தடைய முடியும் சுவாமி. அப்படியாகட்டும் சக்தி. உன்னுடைய சந்தேகத்தினை இப்பொழுது பூர்த்தி செய்து காட்டுகின்றேன். சபையில் உள்ள 7 கிரகங்களிலும் 7 தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை தற்பொழுது நிரூபித்து காட்டுகின்றேன் சக்தி. அப்படியாகட்டும். மனித பூதங்களை ஆறுகளடா இப்படி என்னை அழைத்த காரணம் உன் தாயாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. என்ன சந்தேகம்? இந்த பூலோகத்தில் தெய்வ பக்தி என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதை சந்தேகம் வந்து விட்டதடா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 7 கிரகங்களிலும் உயிர் சக்தி எழுப்பி காட்ட வேண்டும். நிச்சயமாக. நீதி நிலைநாட்டி காட்ட வேண்டும். கண்டிப்பாக. அருளளித்து காட்ட வேண்டும். சத்தியமாக. ஆகட்டும். இந்த தூங்குறவங்களை எழுப்புங்கம்மா. விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் லைவா ஓடிட்டு இருக்கு. நீங்க அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தூங்குறதெல்லாம் பார்க்கணுமா? எழுப்பிடுங்கம்மா. தீராதவனையை தீக்கி வைக்கிற முத்துமாரி ஆத்தா இந்த கிரகத்துல பிறந்தவதா 7 முத்துமாரி இமனும் 7 கிரகங்கா செம்புல பாழிக்கப்பட்டு நீங்க அழைக்க போறோம். யாருக்கு கொடுப்பனை இருக்குதோ அந்த தாயவள் ஓடி வந்து அவளுடைய பூங்கிரகம் இந்த அடையாளத்தை எடுத்து ஆடட்டும். வாதாயே ஆத்தா ஆகி மயமாகி ஆகிவன் கண்ணுடையால் விளையாடு முத்தடி பத்திரி தாயே. அம்மா இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை. மாங்கல்ய வரத்தை கொடு தாயே. நோயினாலும் நொடியாலும் அவர்களுக்கு கூறி உன்னையே எண்ணி இந்த மருந்த பக்தர்களை கொண்டு இந்த 7 கிரகத்திற்கு மருள் அளிக்கக்கூடிய எல்லாம் ஒரு முறை ஜோரா கைதுமா தலைக்கு மேல தட்டுங்க ஐயா. அருகடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே, ஆதிபர சக்தியே, மனத்தவர் குரலுக்கு ஓடி வர வேணுமடி. அம்மா
ஏமா நம்ம சாமியை தானே நம்ம அழைக்கிறோம் யாராரு கூடிய ஆத்தா காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியறதுக்கு தானே அந்த நாடகத்தை வச்சு நீங்க அழைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் மனசே ரங்களையா சாமி நம்ம கிட்ட வந்துருமோ நம்ம குடிக்கிட்ட வந்து நம்ம வந்து சாமி வந்து ஆடிடுமோ நினைச்சுக்கிட்டு இருந்தா சாமி வராதம்மா தெய்வம் நம்ம கிட்ட வந்தா தான் நம்ம குடிய காக்கும் கரையாத மனசை கரைக்கிறவ வந்து முத்து மாறி விளையாட்டி பேசி எரிஞ்சுக்கிட்டு இருப்போம். தன்னறியாம தூக்கி எரிஞ்சு விடுறவ மனசார கைதட்டமா மனசார குட ஓடுங்க. இன்னும் மறந்திருக்கிற ஆத்தா எங்கெங்க மறந்திருக்கிறா தாயேவா இவ்வளவுதான் உன்னுடைய கூட்டமா இத்த பெரிய கூட்டத்துல உனக்கு நாள் இல்லையே தாயே ஓடிவா தாயே கரகத்தை எடு சாமி ஆடி வந்து கரகத்தெடுமா கையால் கரகத்தெடு இந்த கரகத்தை எடுத்து ஆடினால் கிரகம் என்பது கண்டிப்பாக விலகும். உன்னோட அடையாளத்தை பெண்கள் கைதட்டுகளும் சத்தம் முடுங்க. பெண்கள் கைதட்டு மகித்துறை எல்லையிலே அவள் கொண்ட முத்து மாறி இரண்டாவது தெய்வம் நீ வந்திருக்கிற உன்னோட அடையாளத்தை எடுத்தாடுனா தானே தெரியும் அத்தா மகமாயியால வேற ஆளான தாயே எடுதாய் நிக்கப்படாது எடு எல்லா சாமிகளும் வெக்கப்படுறாங்க சாமி ஏன்ட்ட வருமா ஓன்ட்ட வருமா எதற்கு தயக்கம் நம்ம குடிய காப்பாத்தணும் என் குலத்தை காப்பாத்தணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் தாயே நோயினால அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் வேலை வாய்ப்பு இல்ல மலை மாறி இல்ல செல்வம் கம்மியா இருக்கு நினைச்சு உட்காது ஆத்தா எங்கேயுமே இல்ல எல்லாம் ஜோர கைதட்டுமா கைதட்டுங்க தாகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா அகில விலகமெல்லாம் போற்றக்கூடிய ஆதிவரா சக்தி இன்னைக்கு உன்னை காண்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் இன்னைக்கு விரதம் இருந்து காப்பு கட்டி பாத யாத்திரையாக உன்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள் ஆத்தா அத்தனை பேருக்கும் இல்லை என்று வரத்தை அள்ளி கொடுக்கிறதாயி நீ இல்லை என்று இந்த மக்கள் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஆத்தா உன்னோட அருள் சக்தி இந்த உலகத்தில் காண வேண்டாமா மறுபடியும் அழைக்கிறோம் தாயே ஓடிவா ஆடிவா உன்னுடைய பூங்கரகத்தை எடுத்து ஆட வேண்டும் தாயே ஆண்கள் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் விசில் அடிங்கண்ணே. ஆண்கள் எல்லாம் விசில் கொடுங்க பெண்கள் கை தட்டி கொள்ளுவ சத்தம் பண்ணுங்க. ஆண்கள் விசில் கொடுங்கண்ணே கோச்சுக்காம கரகம் பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே கரகம் பிறந்ததடி கண்ணபுர எல்லையிலே பிறந்ததடி
ஆகே ஆகே 5 முத்துமாரியம்மன் வந்துட்டாங்க. ஆமா சாமி. ஆனா இந்த 5 கரகத்திற்கு உண்டான சிறப்பு என்னன்னா என்னங்க? இந்த 5 கரகமும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைக்கு உள்ளப்பட்ட கட்டுப்பட்ட பகுதியில் இருக்கிறது. ஆமா ஆமா. ஏன்னா இந்த நார்த்தாமலை, திருவப்பூர், கொன்னையூர், இருந்தலைப்பட்டி, வைத்திரூருங்கிற இந்த 5 ஊரும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் இருக்குது. நம்ம இல்லையில ஆனா மீதம் இருக்கிற இந்த 2 கரகமும் திருச்சி மாவட்ட எல்லைக்கு கட்டுப்பட்டவர். இரட்டை பிறந்த அக்கா தங்க. அப்ப வரும்னா ஜோடியா சேர்ந்து கிடத்தா வருவா. அதனாலதான் அவருடைய சன்னதி அக்கம் பக்கமா இருக்குது. குளிட மாற்றங்கரையில ஆலமர தருகில் இருக்கிறது. சமயபுரம் அதுக்கு முன்னாடி கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்துல இருக்கிறா. கண்ணபுரத்தா இந்த இரட்டை பிறந்த அக்கா தங்கை அழைக்கணும். தாயே யாருடைய கிரகம் காத்திருந்தாலும் அத்தா உங்க கிரகம் காத்திருக்கலாமா தாயே? இத்தனை கூட்டத்திலே உனக்கு இருக்கிற புள்ள இருக்குதா இல்லையா? அந்த கூட்டத்துல தாயே இத்தனை மக்கள் உன்னை நினைச்ச உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் இல்லையா? ஒரு பொழுதேனும் உன்னை நினைக்காம இருந்திருக்கிறார்களா? அத்தா இல்ல சாமி. மனங்கலங்க விடலாமா? மக்களை தவிக்க விடலாமா? மக்களை காக்கிறவமா நீ தயங்கி பின்தங்கி நின்னீங்கன்னா நாளைக்கு மக்கள் எப்படி உன்னை தேடி முன்வரங்கி வருவாங்க. அதனால மக்களை கலங்க விடாம ஓடிவா. உன்னோட அடையாளம் இந்த கூட்டத்துல உனக்கு பிடிச்ச குழந்தை யாரும் இல்லையா? யாரும் உன்னை நினைச்சிருக்கலையா? ஆத்தா ஏறெடுத்த 1000 கண்ணுல ஒரு கண்ணு கடக்கணு ஏறெடுத்த பார்த்தா எங்கிருந்த சனமெல்லாம் ஓடி வருமே. தாயே இத்தனை வரைய கூட்டம் இருந்தும் உனக்கு ஒரு ஆள் இல்லையே. தாயே ஓடிவா. அன்னை உமையவளே வா அம்மா. தாயே அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா? அடங்க 7 பேரை அழைக்கட்டுமா? அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா? அடங்க 7 பேரை அழைக்கட்டுமா? தாய ஒண்ணு அழைக்கட்டுமா? பெரியம்மா பாப்பாவோட அழைக்கட்டுமா? திருவப்பூர் தாய ஒண்ணு அழைக்கட்டுமா? அனவாறு எம்மா யார அழைக்கட்டுமா? அன்னூரு தாய ஒண்ணு அழைக்கட்டுமா? தமிழ் எம்மா யார அழைக்கட்டுமா? தாய ஒண்ணு அழைக்கட்டுமா? உனக்கம்மா பாப்பாவோட அழைக்கட்டுமா? வேலைக்காரர்கள் ஒன்று அழைக்கட்டுமா? தாடு பத்திரிகை அழைக்கட்டுமா? அழைக்கட்டுமா சுவாமி அழைக்கட்டுமா? அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி அண்ணம்மா ஆடி வரா எங்க ஊரு தாயி. அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி கீழம்மையிலே அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி துள்ளி பிறந்தவரா எங்க ஊரு தாயி. அம்மா பிறந்தவடி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி விஜயநகர் வட்டாரமா தாய முத்து மாறி. அம்மா சோழ பிறந்தவடி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி விஜயநகர் வட்டாரமா தாய முத்து மாறி. அம்மா மாமுத்து மாறி அழகு முத்து மாறி தாய் வர எங்க ஊரு தாயி. ஆமா கோயிலுக்கு சன்னதிக்கு நேரா கொஞ்சம் வெளிவிட்டு உட்காரமா. ஆமா அன்பார்ந்த ஒரு ரசிக பொதுமக்கள் கோயிலுக்கு நம்மளுடைய கரகெடுத்த பெண்கள் சிறு குழந்தை நம்ம ஊர் பகுதியில் ஆடுறதுனா பெருமையான விஷயம்தான். நம்ம பகுதிக்கு வந்திருக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி சிறு குழந்தைகள் 2 பேர் பெரிய மனசுல இருந்தாலும் அந்த 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 கண்ணி கழியாத பெண்கள் இந்த மந்தையில ஆடுறதுன்னா நம்ம பெரிய விஷயம். கைதடி உற்சாகப்படுத்தான்.
கைதட்டலாம் போல. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறது வேணும்னு நினைச்சீங்கன்னா சிறுபிள்ளையா கழுத்துல தாலி கட்டாத பிள்ளையா கரகெடுக்கணும்னால முடியும் எங்களால முடியும் ஏன்னா மத்த நாடகங்கள் ஆட்டம் கிடையாது. ஆமா ஆத்தால வரிசையில நிப்பாட்டி திண்ணர் அடிச்சு வாமா தாயேன்னா கரையாத மனசும் கரங்கி இறங்கி வந்துருவா ஆத்தா. உண்மையான விஷயம். அது வேறுபட்டது உங்களுக்கு அப்படி அழைக்கிறோம்னு சம்மதம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மறுபடியும் கூட அழைக்கிறோம் ஆளை காட்டி கொடுத்துட்றான் யார காத்துக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்துருவோம். பார்க்கலாமா? வந்தவரையும் சந்தோஷம். ஏன்னா நீங்க எப்படி சொல்றீங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாத்தேன். என்ன பண்ணலாம் சின்ன குழந்தைகளை போதும், இது வரையும் போதும். அப்படியே கோயிலுக்கு விடுனே. எடுத்திருக்கிற 6 கிரகம் கழுத்துல தாலி கட்டாத பிள்ளை ஐயா எல்லாரும் பாத்துக்கிறங்க. ஒரு கிரகம் மட்டும் தாலி கட்டின அந்த அம்மா பெரிய தாய் மேல வந்திருக்கிறா. அதனால தாய்ங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவதான். எல்லாருமே தாய் வருவா. அதுக்காக தாலி கட்டினவங்க சாமி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க ஐயா. உண்மைதானங்க ஐயா. என்ன நிறைய ஊர்ல சொல்லுவாங்க தாலி கட்டாத பிள்ளை தான் கரை எடுக்கணும், தாலி கட்டாத பிள்ளை தான் மேடை ஏற்றி அம்பு கொடுக்கணும். அது கதை வேற. ஆனா எந்த நாளத்துல தாய்ங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவ. ஆனா இன்னும் மறைஞ்சிருக்கிறவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் கூட சாமி எழுப்போம். பார்க்கலாம் இருந்தானா ஆத்தா வரட்டும், கரகத்தை மாத்தி அனுப்பிச்சு விடுவோம் கோயிலுக்கு. சரிதான்? எல்லாத்துக்கும் சம்மதமா? சம்மதமா கைதட்டலாமே. அடி ஒன்னாங்கரகமாம் கண்ணே அந்த தாய் பெரியவங்க அந்த கரகத்தை வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க. ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா கரகம் எடுத்து சின்ன பிள்ளை வந்திருக்குது. உங்களுடைய நீங்க மாத்துறது அந்த கோயில் பூசாரியே அந்த கரகத்தை வாங்கி அப்படி மாத்திடுங்க. பூசாரியா வாங்க ஐயா, வாங்க சும்மா வாங்க, பயப்படாம வாங்க ஐயா. வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. எச்சு முழங்காத பச்சை குழந்தை வரணும்னு ஒரு ஆசை. ஆத்தா அழைச்ச காலத்துக்கு வந்துட்டா. வழிவிடு சாமி. கரகத்தை மாத்த ஆத்தா தாயே நாட்டாமலை முத்தாரி. 7 கண்ணுக்கு முதல் கண்ணு நீதானே. வளர பிள்ளைக்கு ஆசி வளைய கொடுமா. எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. விடு சாமி. உங்க கரகத்தை கொடு. வாங்கம்மா, கரகத்தை வாங்கி. இல்ல குலவோட கூட வைக்க போறீங்களே ஆத்தா. நம்ம ஊருக்கார ஒரு கிராமத்துல போறவங்க குலவோட வைக்கப்பட்டா எப்படி? ஆத்தாளுக்காக ஓடுங்க, எங்களுக்காக வேணாம் தாயி. ஆத்தா மனங்குளிர மனபாய்க்காக போடுமா. அப்ப கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு குடிய காக்கிறவ அவளுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது தாய். குடுமா தாய் ஆத்தா நீ மகமாயிதான்.
உன் பிள்ளை முகமாய் ஆடி வந்திருக்குது. உன் பிள்ளைக்கு உன்னுடைய அடையாளத்தை உன் கையால கொடுதாய். மாத்திடு மாத்திடு குருசாமி அப்படியே ஏழு கரகமும் இந்த இடத்துல நீ வந்திருக்கிற. இந்த ஏழு முத்துமாரி அம்மனையும் பார்க்கணும்னா ஏழூர் எல்லைக்கு போகணும். ஆனா அந்த ஏழு தெய்வமணிக்கு ஒரு ரூபா வெற்றினிக்கு ஒரு எல்லைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால உன்னோட அடையாளம் இந்த ஊர்ல உன்னுடைய அருள் குடியேறணும். உன்னுடைய கோவில் சன்னதிக்கு நீ போய் வரணும். தாயே இந்த ஒரு திருநள்ளாள்ல அம்மா கும்பாபிஷேகம் மண்ணி இன்னைக்கு இந்த சிறப்பு நாடக ஆத்தா உன்னுடைய வரலாறு முடிந்த நாடகம் வச்சிருக்கிறாங்க. உன்னோட அடையாளம் நினைவா உன்னுடைய இந்த ஆத்மா இந்த ஒரு எல்லையில இருக்கணும். உன்னுடைய அருள் சக்தி இந்த பூலோக மக்களை காக்கணும்னு உன்னுடைய சன்னதியை கொண்டு போயிட்டு வாதாய். கோவில் பூசாரியா இங்க இருந்தாலும் ஏழு கரங்களுக்கு தீபாராதனை மட்டும் காட்டுங்க. விபூதி போட்ட வேண்டாம். விபூதி போட்டீங்கன்னா அருள் நின்று கரகம் அங்கே இறங்கிரும். அதனால ஏழு கரகத்தை கொஞ்சம் வெளிவிடுங்கம்மா. சொந்தக்காரங்க பின்னாடி போங்கம்மா. பெண்கள் குலவ சத்தம் போட்டு கை தட்டத்தோட கூட்டி போங்க. வாங்க எந்திரிக்க. எந்திரிச்சு வாங்க. பின்னாடி வாங்க. மரக கோயிலுக்கு போகணும். கரகத்தை சொன்னோம்னா கொடுத்து சொந்தக்காரர்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படியே வாங்க. சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டு ஆளு வந்தா வாங்கம்மா. கூட வாங்க. அப்படியே தாயே ஏழு கரகம் கோயிலுக்கு போயிட்டு வா. போய் தீபாராதனை காட்டி வா. போசாமி அப்படியே கூட்டி போங்க ஐயா. பிசில் வரான் தாயே மகமாயி ஆயிரம் கண்ணுடாலே சக்தியே அழைக்கின்ற நேரத்தில் வேறு விடுவா. தாயே ஏ ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் தாய் அப்படி பொறுமையா போசாமி. ஆமா மாரியம்மா பிரிச்சூலியம்மா நீலியம்மா தளமேல மணிமகுகம் தாய் தந்த பூங்கரகம் இளையாக நழைக்க வைக்கும். நினைச்சதெல்லாம் படிக்க வைக்கும். உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரம் தான் மாரியம்மா பிரிசூலியம்மா நீலியம்மா. மண்ணுக்கு நீரம்மா காற்றும் கடலும் நீரம்மா. நல்ல நீரமா காற்றும் கடலும் நீரம்மா. ஆனத்த போலென்று யாரம்மாம் அந்தேன் தேவி நானம்மா. முழுது நீதானே வந்தவள் துணையில் நீதானே. இந்த மனமுறைய நீதானே வந்தவழி துணையும் நீதானே. சொல்லும் பாயசரி நீதானே காப்பு மாரியம்மா பிரிசூலியம்மா நீலியம்மா. அப்படியே வாசாமி கூட்டிட்டு கலாத்தை கூட்டி வாங்க. சொந்தக்கார பக்கத்துல போங்க. ஆளுள்ள வாழ்த்துக்கள் பாரட்டும். வாழை வளமாய் மாறட்டும். மாறல்ல வாழ்த்துக்கள் பாடட்டும். வாழ்வே வளமாயாகட்டும். நீ என்ற குருவாக மாறட்டும். எழும் நிஜமாய் ஆகட்டும். திருவடிய தொழுதோடு இது மனமுழுகள் அழுதோடு. இந்த மனமுறவும் என்றாயே நித்தம் மருதுணையும் நீதானே. ஆடீஸ்வரி நீலீஸ்வரி பேரார நீதானே காப்பு. மாரியம்மா பிரிசூலியம்மா நீலியம்மா. பள்ளமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்க
ஏழு முத்துமாரியம்மன் வந்துட்டீங்க. ஆனா எந்தெந்த முத்துமாரி எந்தெந்த கரகம் எடுத்து யார் மேல ஆடுறீங்க நீங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது தாயி. உனக்கு தான் தெரியும். நான் தான் அந்த நாட்டாமல முத்துமாரி, நான் தான் அந்த திருவப்பூர் முத்துமாரி, நான் தான் அந்த கொன்னையூர் முத்துமாரின்னு உன்னுடைய அடையாளம், உன்னுடைய பெயர் உனக்குத்தான் தாயே தெரியும். நாங்களா சொல்லி கரகத்தை வாங்கி வச்சு விட்டோம்னா ஊருச்சனை ஏத்துக்காது மக்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால உன் பேரை நாங்க சொல்லுவோம். அந்த கரகம் உனக்கு இல்லாத பாட்டு அதை எத்தனையோ பாட்டு இருக்குது ஆத்தா. பாடத்தானே வந்திருக்கிற இன்னைக்கு விடுகிற வரைக்கும் உன் பாட்டு தான் இன்னைக்கு பாடுவோம். அதனால இன்னும் இருக்குது தாயி, உன் பாட்டு எவ்வளவோ பாட்டு இருக்குது தாயி. கரகத்தை வாங்கிடுவோம். உன் பாட்டை கேட்டுக்கிட்டே நீ வாங்கி இறக்கி கொடு. இந்த ஏழு கரகத்திலும் இருங்கடா சண்டாளை 7 கரகத்திலும் முதலாவது கரகம் நார்த்தாமலையில் அமர்ந்திருக்கிறாளே. நார்த்தாமலை முத்துமாரி உனக்கு பாட்டு தானே தாயே வேணும். ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு சந்தோஷமா கரகத்தை இறக்கிறேன். இந்த கரகம் எடுத்து ஆடி வர பெண்களோட சொந்தக்கார முன்னாடி வாங்கம்மா. ஏன்னா ஒவ்வொரு கரகத்தையும் பேர் சொல்லி இறக்கும் பொழுது தண்ணி அறியாம கீழே விழுந்துருவாங்க. அவங்களை தாங்கி பிடிக்கணும். அம்மா குடிக்க தண்ணி கொடுக்காதீங்க. வாங்கம்மா சொந்தக்கார வந்து அக்கம் பக்கம் நின்றுக்கோங்க. ஐயா குடிக்க தண்ணி கொடுக்காதா. சிறப்பான ஒரு காட்சி. இது கொஞ்சம் ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்கான்னு சொல்லுவாங்க. உண்மை. நம்ம ஊர்ல அழகான ஆலயம் எழில்மிகு தோற்றத்தோட சிறப்பான கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 48 நாட்களும் தினம் ஆலய வாசல்ல பூஜை தான். இந்த அர்த்த சாமத்துல கூடி அர்த்த சாமம் வந்து சிவனுக்கு உகந்த நேரம். சிவராத்திரிக்கு 4 கால பூஜை பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை நாடகம் இருந்தாலும் இந்த மகமாயி நாடகத்திற்கு வச்சிருக்க பாத்தீங்களா? அதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. கேட்டீங்கன்னா இந்த நாடகத்தில் விடியுமான ஆத்தாவோட போல பாடுறது எங்களோட சேர்ந்து நீங்களே கை தட்டலாமே. உருமாறி இருப்பவரே உமையாய் வாழ்ந்தவளே அடி கூடையிலே குடியிருக்கும் சாமி அடி கொஞ்ச நேரம் ஆடியம்மா அடி ஊத்து தண்ணிய குடிப்பவரே அடி உலகாருணாயகியே வருந்தி ஒன்று அழைக்கிறோமே அடி வள்ளவியே ஆடியம்மா கனியாகுமரியிலே அம்மா காட்சி தரோணாயகியே சங்கமுதரில பிறந்தவளே சத்தியுமையே சுமந்தவளே சங்கமுதரில பிறந்தவளே சத்தியுமையே சுமந்தவளே சூர கண்ணால் பார்க்கிறியே சூழாயுதத்தை நோக்கிறியே இவத்தாலா முளைச்ச தங்க கட்டி அவ தென்னூரு சிங்க குட்டி இவத்தாலா முளைச்ச தங்க கட்டி வெள்ளி நள்ளோ கிளமையில துள்ளினியோ பிறந்தவள வெள்ளி நள்ளோ கிளமையில துள்ளினியோ பிறந்தவள தான முளைச்ச மாறியேடி சமயபுரத்து ராயவடா அவ தான முளைச்ச ரங்க கட்டி அவ சமயபுர சிங்க குட்டி அவ தான முளைச்ச தங்க கட்டி அஞ்சு தாழ நாகம் போலே ஆடியுங்க வாடியம்மா அஞ்சு தாழ நாகம் போலே ஆடியுங்க வாடியம்மா தான முளைச்ச தாயவடா சமயபூரு நீலியடா அவ தான முளைச்ச தங்க கட்டி அவ சமயபுரத்து சிங்க குட்டி அவ தான முளைச்ச தங்க கட்டி சமயபுரத்து சிங்க குட்டி ஊரோ நெல்லையில இன்மையாக அமர்ந்தவள இளம்பட்டி எல்லையில மென்மையாக வாழ்வவள வேணு வரத்தை கொடுப்பவடா வீரகாளி தாயவடா
தங்கக்கட்டி அவ தன்ன பட்டி சிங்கக்குட்டி தான முளைச்சே கையை கட்டி நூறு சிங்க குட்டி சங்கம் முதலில பிறந்தவளே சத்தியுமைய சுமந்தவளே சங்கம் முதலில பிறந்தவளே சத்தியுமைய சுமந்தவளே போதும் தாயே தாயே உனக்குன்னு பாட்டுனா எத்தனையோ பாட்டு இருக்குது பாடிக்கிட்டு இருந்தா அடுத்த கதைக்கு நாங்களும் போகணும் விடையடையாளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்து எத்தனை வேணா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கலாம் ஆமா தாயே தாயே 7 கிரகத்திலும் முதலாவது கிரகம் நார்த்தாமலையிலே முத்துமாரி அம்மனுடைய கிரகம் இந்த 7 கிரகத்துல எதிர் முதல் கிரகம் உனக்குத்தான் தெரியும் தாயே கிரகம் வாங்கையில அந்த பெண்களுடைய சொந்த கரகம் பக்கத்துல நின்னுக்கு தாயி திருநீர் போட்டு கரகத்தை வாங்கிடுவோம் அருள் விட்டு கீழே விழுந்துருவாங்க கொஞ்சம் வந்துருங்கம்மா வாங்கம்மா ஐயா பெற்றவங்களா ஒவ்வொரு கரகம் இறக்கும் போதும் தாய்மார்கள் தயவுசெய்து வெக்கப்படாம தெய்வத்துக்கு வெக்கப்படக்கூடாது. கை தட்டி குலவு சத்தம் போட்டு ஆரவாரப்படுத்துங்க. ஒவ்வொரு கரகம் இறக்கும் போது எல்லாம் கை தட்டுங்க பாருங்க. கை தட்டு வாங்க. ஒரு 2 பேராவது வந்து நின்னுங்க முன்னாடி வாங்க. கீழே விழுந்துருவாங்கம்மா. அதுக்கு தான் சொல்றேன். வாங்க. சரி நம்மன்னு பாத்துக்கிறோம். ஆமா ஆமா தாயே ஓடி வா. இந்த 7 கிரகத்துல எது நாட்டாமலை அம்மனுடைய கிரகம். ஓடி வா ஓடி வா தாயே. நாட்டாமலை எல்லையிலே முத்துமாரி பெரியம்மா பாப்பவரா பார்ப்பவரா வேறுபட்ட மகமாகி இன்னொரு அம்மா கூட வாதாயி தான் முடிப்பாங்களா. வாமா ஒரு 2 பேராவது பக்கத்துல வாமா. கீழே விழுந்துறாங்க போட்டு. சொந்தக்காரர் தான் வரணும்ல. யார் வேணாலும் வரலாம். பெண்கள் தயவுசெய்து பக்கத்துல வாங்க. அட வாங்க. இருக்கனே ஆண்கள் நாங்க பிடிக்க கூடாது. ஐயே வாமா எல்லாம் சிறு பிள்ளை இல்லையா, அதனாலதான் பெண்களை கூப்பிடுறோம். வாங்கம்மா பயப்படாம பக்கத்துல வாமா. அப்ப பைரவ ஓரமா பாப்போம். சுரி தாயை 2வது கிரகம் திருவப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே திருவப்பூர் முத்துமாரி அத்தா. திருவப்பூரி காவல் கொண்ட முத்துமாரி மனவாரி அம்மை போட்டு தாயே மக்கள் ஊரை தீர்ப்பவளே. திருவப்பூரி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. ஓடி வா. வந்துட்டா புடி. அப்படி பிடிச்சுக்க தாயி. கீழே விழுந்துருமா இல்லையா, எல்லாம் சிறு புள்ள இல்ல. ஆமா இன்னும் 2 பேர் வாமா. அடுத்த கரகத்தை அப்படி சொந்தக்கார ஆத்தா இந்தக்கா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறேன். அம்மா புடிமா கீழே விட்டுறாம புடிமா வந்து சாமி கரக இறக்கையில தாகே 2 கரகம் இறங்கி விட்டது. 3வது கிரகம் மக்களது உடம்புள்ள கொத்த அம்மா பாக்குறவ கொத்தமல்லிக்காரி பொன்னையூர் முத்துமாரி. ஆனா பொல்லாத கோவக்காரி தாயி. மரம்ம போட்டுட்டானா தாங்க முடியாதவருடைய கொடுமைய. அதனால பொல்லாத கோவக்காரி பொன்னையூர் முத்துமாரி பொல்லாத பொன்னையூரை எல்லை விட்டு திரும்பமா இந்த நேரமா உப்பிட்டு இழைக்கிறவே குலமகளை வந்துட்டோம். இப்படி இறக்கிற சாமி 3 கரகமும் இறங்கி விட்டது. 4வது கிரகம் இருந்தலைப்பட்டி முத்துமாரி அம்மனுடைய பூங்கரகம் திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய இருந்தலைப்பட்டி ஆத்தா தாயே. இருந்தலைப்பட்டி எல்லையே தாயே. இருந்தலைப்பட்டி எல்லையில தாயே. பேரு வச்சு வாழ்வர தாயே. வந்துட்டா இருந்தலைப்பட்டி முத்துமாரி தாயி வந்துட்டா. 5வது கிரகம் வயிற்றுக்குள் அம்மா வாக்குறவ இந்த அம்மா போட்டுட்டான்னா ஒரு வார காலமாகும். கண்டிப்பா இந்த அம்மையினுடைய மகிமை நமக்கு தெரியும். கண்டிப்பா ஏன்னா மத்த அம்மா போட்டுச்சுன்னா வெளியே தெரியும் பார்க்கையில. ஆமா ஆனா அந்த வயிற்றம்மா போட்டுருச்சுன்னா தெரியாதுங்க. சத்தியமா தெரியும். அண்ணா ஆதாரணம் தண்ணீர் உண்மையில கூட குடிக்க முடியாது நம்மளால. வயிற்று வழியால துடிச்சுக்கிட்டு இருப்போம். அது பிறகு தெரியும் இந்த வயிற்றம்மா பார்த்துருக்கிறா. அப்படின்னா
அதனுடைய பரிகாரமா ஆத்தருடைய வாசலில் போய் வைத்து மாவளுக்கு போடுவோமே. அது மகிமைக்குரியவதா இந்த வைத்தூர் முத்துமாரி. அப்பேற்பட்டவ இந்த 3 கிரகத்துல எது தாய் உன்னுடைய அடையாளம்? ஓடிவா வைத்தூரே வெள்ளையிலே காவல் கொண்ட முத்துமாரி. வைத்தூரே வெள்ளையிலே காவல் கொண்ட முத்துமாரி. வைத்தூரே தாயே மகமாயி ஓடி வந்துட்டா. பொறுமை எடுக்கிறேன். ஆமா அத்தா தாயே அண்ணே 5 கிரகத்தை வாங்கியாச்சு. இந்த புதுக்கோட்டை மாவட்டம் நம்மள கிரகத்தை பூரா வாங்கியாச்சு. ஆனா நம்மளை சோதிச்சு பார்த்தாலே இந்த திருச்சிக்காரி சமயபுரத்தாளு கண்ணபுரத்தாளு ஆமா சாமி இரட்ட விருந்தவ அத்தா உங்க கிரகத்தை நாங்க பிரிச்சு வாங்க கூடாது. தாயே நீ சேர்ந்து விருந்தது போல சேர்ந்து உன்னுடைய ஆட்டம் பாட்டத்துல உங்க கிரகத்தை இறைக்கிற. அதனால தயவுசெய்து சாய்ந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் சொல்லக்கூடிய அந்த கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் ஆட்டத்தில் சிறந்த காரி. சாதாரணமே ஆடுவா அல்ல சலகை கட்டிட்டா சொல்லுவா வேணும். நீ எடுத்து வைக்கும் ஆட்டம் எங்கே? எடுத்து வைக்கும் தாயே அம்மா துள்ளதான ஆட்டம் எங்கே? இங்க வந்து ஆடுற மாசாமி உன் எல்லாம் இதுதான். ஆத்தா அங்கிட்டு போயிடாத சாமி இங்க வந்துரு தாய். உன் எல்லைக்கு இங்கிட்ட வந்துரு சாமி. இத்தனை பேர் உன்ன பார்க்க இங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டு நீ போயிட்டு அப்புறம் யாரு பாக்குறது? ஆத்தாளுக்கு பிடிச்சது உலக சத்தமும் கைத்தல் சத்தம் ஆறாவ சத்தமும் எல்லாம் தூரம் கைத்தட்டுக்குமா. தாயே ஆதிவாரா அங்காளம்மா அம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா ஓதிவாரா மாரியம்மா ஓசையிலே நேரம்மா ஆதிவாரா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா அம்மா ஓதிவாரா மாரியம்மா ஓசையிலே நேரம்மா ஆடிவாரா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா ஓடிவாரார் காளியம்மா ஓசையிலே நேரம்மா. ஆதிவாரா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா ஆத்தா வெற்றிலையில் வாழ்பவளே வென்றுவரும் தருபவளே வேதவழி நாயகியே மாரியம்மா வெற்றிலையில் வாழ்பவளே வேண்டுவரம் தருபவளே வேதவழி நாயகிய மாரியம்மா. நாயகியே மாரியம்மா வேதவழி நாயகிய மாரியம்மா வேலையை பார்ப்பவளே மாரியம்மா. ஆதிவாரா ஆடிவாரா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா. அற்புத ஒருங்கிலே காட்சி தரும் நாயகியே கண்ணபுரத்தாலே மாரியம்மா. அற்புத ஒருங்கிலே காட்சி தரும் நாயகியே கண்ணபுரத்தாலே மாரியம்மா. கண்ணபுரத்தாலே மாரியம்மா. கண்ணபுரத்தாலே மாரியம்மா காத்தருள வேணுமடி காளியம்மா. ஆதிமலையனூர் அங்காளம்மா ஓடிவாரார் காளியம்மா ஓசையிலே நேரம்மா. ஓடிவாரார் காளியம்மா ஓசையிலே நேரம்மா. அப்படியே சேர்ந்தாப்படி கிரகத்தை இருக்கிறதாய் நம்ம பிரிக்க கூடாது. வா சாமி வா போதும் தாய் போதும். உன்னுடைய ஆட்டம் போதும் சாமி. என்னாச்சு அத்தா உங்க போட்டிக்கு நாங்களா கிடைச்சோம். விடிய வரைக்கும் சாமி தான் ஆட போறோம். கருப்பு வா சாமி, வா. தயவுசெய்து உனக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது. சாமி 2 சாமி சேர்ந்தாப்படி இருக்கு. 2 கிரகத்தை நாங்க பிரிக்கல, அதனாலதான் சேர்த்து அழைக்கிறோம். வா சாமி 2 பேர் வாங்க கிரகத்தை. மகமாய் புரியல சமயவர தலையா ஆகாசிலிக்க வராரா
சிங்கரத ஏறி வராளே தாயே சிரிக்க சிரிக்க மகளே தாயே பொறுமை வாசாமி பிடிக்க 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 சிறப்பு கைதட்டி சிறப்பு சிறப்பு சார் அற்புதமான ஊரியா பொறுமை சாமி பொறுமை எல்லாம் பற்றி அருமையான ஒரு சைடில் அப்படியே உட்காருங்க போது சாமி இந்த கரகம் எடுத்து ஆடி வந்த அன்பு உள்ளவர்கள் அன்பான வேண்டுகோள் இந்த 7 கரகத்திலும் 7 எலுமிச்சங்கன் இருக்கு இன்னும் அதிகாலை வேலை 3 மணிக்கு மேல சின்ன கருப்பண்ண சாமியும் பெரிய கருப்பண்ண சாமியும் கையில தீப்பந்தம் முடிச்சு அருவாமலை எறிந்து கேட்கின்ற வரங்களாம் கொடுக்கக்கூடிய நேரம் வரும் மீண்டும் கருப்பசாமி வந்து அருள் அழைப்பாங்க சரி அப்பொழுது கரகம் எடுத்து ஆடியவர்களுக்கு அந்த 7 எலுமிச்சங்கனை வழங்கப்படும் அதனால் அன்பு உள்ளவர்கள் தயவு செய்து நீங்க எந்த அளவுக்கு பொறுமை காத்து ஒத்துழைப்பு தருகிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு கலை விருந்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டு சொல்லிக்கொண்டு தாயை தந்தையை என்னை அழைத்த பணி முடிந்தது மீண்டும் எப்பொழுது ஓடோடி வாடா என்று அழைக்கின்றீர்களோ அப்பொழுது ஓடோடி வருவோம் ஆசி வழங்குங்கள் தயவு செஞ்சு அதை சீக்கிரமாக சென்று விடுங்கள் இருவாடு ஐவி அடிக்கலாம் வந்துருங்க